திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் ஒரு புதிய சிந்தனையை அல்லது ஒரு புதிய தலைப்பை தொடங்குகின்ற ஒரு நாளாக அமைகின்றது. சென்ற மாதத்தில் பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர் மருந்தீஸ்வரரையும் மயூரநாத பெருமானையும் பாடிய பாடலை வைத்து பாம்பன் சுவாமிகளுடைய நூலை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளை பற்றிய விஷயத்தை சிவப்பிரகாசத்தோடு கூடவும் அருட்பெருஞ்சோதி அகவலோடு கூடவும் வேண்டிய வகையில் நாம் இணைத்து சிந்தித்து வருகின்றோம். இன்றைய நாள் பாம்பன் சுவாமிகளே எழுதிய ஒரு சாத்திர நூல் பரிபூரண ஆனந்த போதம் என்ற நூல் இங்கே நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதாக திருவருள் பாலித்திருக்கிறது. அதிலே நாம் இன்றைய நாள் சாத்திரத்திலே அல்லது சைவ சித்தாந்த வளர்ச்சியிலே ஒரு நல்ல எல்லையை தொடுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு நூல்தான் இந்த பரிபூரண ஆனந்த போதம். பாம்பன் சுவாமிகள் சிதம்பரத்தை அடுத்த குயவன்பேட்டையில் தங்கியிருந்த காலத்தில் எழுதினார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு அவரே அதை அன்பர்களுக்கு தன்னுடைய திருவாயாலேயே விளக்கமும் கேட்டவர்களுக்கு அங்கே அமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு விரிவான விளக்க உரையை, விசேட உரையை பாம்பன் சுவாமிகளே பரிபூரண ஆனந்த போதத்திற்கு அமைத்திருக்கிறார். அந்த நூலுக்கு பெயர் சிவ சூரிய பிரகாசம். அதாவது உரைக்கு பெயர். நூலின் பெயர் பரிபூரண ஆனந்த போதம். அதனுடைய உரைக்கு பெயர் சிவ சூரிய பிரகாசம். பாம்பன் சுவாமிகளே அவருடைய நூலுக்கு உரை சிறப்பு பாயிரம் என்பதாக ஒரு முன்னுரையையும் அமைப்பார். இதற்கும் அப்படி அமைத்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகளே உரை அமைத்த இன்னொரு நூல் தகராலய ரகசியம் என்பது. தகராலய ரகசியம் என்பது அனுபவம். ஒரு பிறப்பு பெற்ற ஆன்மா எந்த எல்லையில் நிறைவடைகிறது என்பதை விளக்குகிற ஒரு அனுபவ விரிவுதான் தகர ஆலய ரகசியம். அதே ஒரு ஆன்மா தத்துவ விசாரத்தில் அல்லது ஞானத்தில் நிறைவடைய வேண்டுமானால் அதற்கு உரிய நூல்தான் பரிபூரண ஆனந்த போதம். இந்த இரண்டையும் இரண்டு கண்கள் போல என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. யார் ஒருவன் ஞானத்தில்
நிறைவான ஒரு விளக்கத்தை பெற விரும்புகிறானோ அவன் ஞானத்தினுடைய எல்லையை தொட்டுவிட்டால் அந்த அனுபவத்திற்கு வந்து விடுவான். அப்படி ஒரு நூலாக பரிபூரண ஆனந்த போதம் இருக்கிறது. யார் ஒருவன் நேராக அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு சின்ன சின்ன பயிற்சி, பஞ்சமா பாதகங்களை விட்டுவிட்டு ஜாதி பேதம் இல்லாத மனநிலையோடு பழக ஆரம்பித்து சரணர்களாக இருக்கிற திரிந்து கொண்டிருக்கிற இறைவன் அடியார்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்தால் அவன் பெறுகின்ற அனுபவ விரிவுதான் சகராலய ரகசியம். ஆக இரண்டிலேயும் நீங்கள் அனுபவத்தை எட்டலாம் என்பதிலே ஒன்றும் குறையில்லை. ஞானமார்கியாயிருக்கிறவன் அதிலே தெளிவடைந்து அனுபவத்திற்கு போக வேண்டும் அல்லது அனுபவத்தை பற்றி முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய நூலாக பரிபூரண ஆனந்த போதம் இருக்கிறது. இல்லை இல்லை, நேராக நான் அனுபவத்திற்கு வர வேண்டும், அதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் இந்த 5 என்று அல்லது பஞ்சமகா பாதகங்களை விட்டுவிட்டு திரிந்து கொண்டிருக்கின்ற இறைவன் அடியவர்களுக்கு அன்பு செய்து உன்னளவில் பேதமில்லாது செயல்பட்டால் அது வாய்க்கும், அதற்கான படிமுறைகளை அதுவே தரும் என்பதாக, அதிலே எது கடவுள் எது மார்க்கம் என்பதாக எல்லாம் வளர்த்து எடுத்து அது எப்படிப்பட்ட பெரிய அனுபவம் என்பதை எல்லாம் விளக்குவதுதான் சகராலய ரகசியம். ஆனால் பரிபூர்ணானந்த போதம் என்று வரும்பொழுது சைவ சித்தாந்தம் என்ற பெயரில் விளக்கப்பட்டிருக்கிற கொள்கையை ஒரு நிறைவான கொள்கையாக தர வேண்டும் என்ற வகையில்தான் இந்த பரிபூரண ஆனந்த போதத்தை பாம்பன் சுவாமிகள் அமைக்கிறார். ஏன் சைவ சித்தாந்தம் நிறைவான வகையில் வரவில்லை என்று கேட்டால் ஒரே ஒரு ஆள்தான் அதற்கு வேலை செய்தார், உமாபதி சிவாச்சாரியார் என்று நேற்று நான் சொன்னேன். பாம்பன் சுவாமிகள் ஒரு உரைப்பாயிரம் நூலுக்கு அமைக்கிற இடத்திலே ஒரு குறிப்பை தருகிறார். அந்த குறிப்பை வேதாந்த பொருளாய ஞானம் பரம சுபமாகிய சித்தாந்தம். இது மகுடாகமத்தினுடைய வசனம், ஒரு வாக்கியம். மகுடாகமத்தில் வருகின்ற ஒரு வாக்கியம், வேதாந்த அர்த்தமிதம் ஞானம் சித்தாந்தம் பரமம் சுபம். எல்லாம் பாம்பன் சுவாமிகள் கிரந்தத்திலையும் எடுத்து போடுவார், தமிழ்லையும் டிரான்ஸ்லிட்ரேஷன் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தத்தோட தமிழில் வாக்கியம் அமைச்சிருப்பார். இந்த 3 வேலையும் அவர் நூலில் பண்ணுவார். கிரந்தத்தையும் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ நான் படித்தேன்ல, வேதாந்தார்த்தம் இதம் ஞானம் சித்தாந்தம் பரமம் சுபம். இது மகுடாகம வசனம். அதை தமிழில் இவ்வேதாந்த பொருளாய ஞானம் பரமசுபமாகிய சித்தாந்தம். மகுடாகமத்தில் சொல்லப்பட்ட வசனம். ஏனும் நன்பொருளையும் சித்தாந்தம் வேத சாரத்வாத் என்னும் சுப்ரபோதாகம வசனம். அதுக்கு என்ன விளக்கம் சொல்றார்? சித்தாந்தம் வேதசாரமாயிருக்கின்றமையின் ஏனும் இன்பொருளையும் பயக்கின்றமையின் மூலமும் உரையுமாயுள்ள இந்நூலகத்தே சித்தாந்த அனுபவ நிச்சய அர்த்தமாக எடுத்து காட்டப்பட்ட வேத முதலிய பிரமாணங்கள் அனைத்தும் அச்சித்தாந்த நெறிவுடையாரால் வைதிக சைவ சித்தாந்த அனுபவ பிரபல பிரமாணங்கள் இவைகளே என ஒருங்கு கொள்ள கிடக்கின்றன. நூல் அருளி செய்த காரணம் முதலியன நூல் பாயிரத்தும் அதன் உரையகத்தும் உணருமாறு உள. இம்மெய்நூலை பக்தியோடும் படித்துணர்வார்க்கு எம்மை ஆண்டருள் பரப்பொருளாம் பரம்பொருளாம் குகபிரம்மம் எல்லா நலனும் ஈந்தருளுக. வந்து பாம்பன் சுவாமிகள் அந்த உரை சிறப்பு பாயிரம், அந்த உரைக்கு அவரே விளக்கம் ஒரு முன்னுரை கொடுத்தது உரை சிறப்பு பாயிரம். அதில் தான் இப்போ நான் படித்தேன். அது சகராலய ரகசியத்தில் உரையிலையும் இந்த பரிபூரணானந்த போத உரையிலையும் ஒரு முறை வச்சிருப்பார். திருஞான சம்பந்தர் பாட்டை தான் முதல்ல போடுறது
அப்படின்னு ஒரு முறை. அந்த திருஞான சம்பந்தர் முறையில தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது. அது என்ன திருஞான சம்பந்தர் பாட்டை போடுவார் அப்படின்னா, அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது ஆமே. இது திருஞான சம்பந்தருடைய முதல் பதிகத்தினுடைய கடைசி பாடல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டை ஏன் பாம்பன் சாமி எடுத்து போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எளிமையாகவே நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நூலுக்கு விளக்கம் எழுதுகிற காலத்தில் இந்த பாட்டை போட்டுட்டு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பரிபூரணானந்த போதன் ஒரு நூல் செய்யுள் வடிவில் செய்கிறேன். அந்த நூலுக்கு உரையை நான் விளக்குறேன். அந்த உரையை எப்படி விளக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூலுக்கு வேற ஒருத்த முறை செய்கிற மாதிரி நூலை செஞ்ச ஆசிரியனே நான் விளக்குறேன். புரியுதாது? நூல் ஒன்று எழுதிட்டு அந்த நூலுக்கு உரை எழுதும்போது பாட்டில் நான் சொன்ன எழுதாமல் நூலாசிரியர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க உரையை. அந்த முறையில் நான் எப்படி ஏன் எழுதுறேன் அப்படின்னு கேட்டால், திருஞான சம்பந்தர் இப்படி அவர் பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்தனா தான் பேரை சொல்றாருல்ல, இதே முறையில தான் நானும் உரை செய்கிறேன். திருஞான சம்பந்தர் முறையில தான் நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு நூல் அமைப்புக்கு ஒரு சமாதானம் எழுதுகிறார். யாரு? பாம்பன் சாமிகள். சமாதானம் ஒரு அமைப்பு எப்படி அமைக்கிறேன் அப்படின்றது. இந்த நூல் அமைப்புக்காக மட்டும் அது கிடையாது. அதுல இன்னும் ரெண்டு விஷயம் பாம்பன் சாமி நூலுக்குள்ள எடுத்த உடனே அதெல்லாம் எழுத முடியாது. இந்த நூலை படிக்கிற காலத்துல உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, ரெண்டு காரணம் இன்னும் கூடுதலா. ஒன்று, திருஞான சம்பந்தர் தொடங்கி வச்ச மரபுல தான் நாங்களும் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் சொன்ன பிரமாபுரம் அப்படிங்கிற அனுபவம் தான், அல்லது தகராலயம் அல்லது இதயாகாயம் அல்லது புண்டரீகபுரம் சொல்ற அந்த பேர்ல சொல்லப்பட்ட தகர வித்தை, வேதங்களில் ஆராயப்பட்ட அந்த தகர வித்தை தான் திருஞான சம்பந்தர் முடிவு தெளிவா சொன்னார். அதுதான் நாங்களும் சொல்றோம். ஆனா இடையில ஞான பரம்பரையில் இருக்கிற விகற்பங்களை கலைகிற முறையில தான் இந்த நூல் அமையுது அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருடைய வழியில அல்லது மரபுல தன்னை நிறுத்தி கொண்டு யார் பாம்பன் சுவாமிகள் மொழிகிற விஷயம் இந்த அமைப்பு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சு காட்டணும்ல ரெண்டு விஷயம். வேதாந்த பொருளாய ஞானம், பரம சுபமாய சித்தாந்தம். இது மகுடாகம வசனம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன்ல, விசாரணைக்கு வர்றது ஞானம். மானம் அப்படின்னா என்ன? அளக்கிறது. பிரமாணம் அப்படின்னா நல்லா அளக்கிறது. அனுமானம் அப்படின்னா துணை, அது அளக்கிறதுக்கு துணை பண்றது. அதாவது பிரமாணம் அப்படின்னு தத்துவத்துறை படிக்க போனீங்கன்னா ஒரு கலைச்சொல் சொல்லுவாங்க. பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவை ஆராய்ச்சி பண்றது. நாம பெற்ற அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அறிவு ஆராய்ச்சி. அறிவு ஆராய்ச்சி செய்யணும்னா நாம பார்க்கறது சரியா பார்த்தோமா, அதுல என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், கேட்டது சரியா கேட்டோமா, அதுல என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ஆராய்ச்சி பண்றதுக்கு பேரு அறிவு ஆராய்ச்சி. அது ஆங்கிலத்துல எபிஸ்டமாலஜி அப்படிம்பாங்க. தத்துவத்துறை இந்திய தத்துவம்லாம் அது பிரமாணம் அப்படின்னு சொல்லி. இந்த காட்சி அறிவு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அறிவு என்ன பண்ணுவாங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாம் என்ன சொல்லுவோம், காட்சி அளவை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்த பிறகு நீங்க பண்றது அனுமான அளவை. ரெண்டாவது, முதல்ல காட்சி அளவை, ரெண்டாவது அனுமான அளவை, மூணாவது நூல் அளவை சப்த பிரமாணம், ரெண்டாவது பார்த்ததை
முடிவெடுக்க முடியாம பார்த்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் அனுமானம், துணை அளவை. அது ஒரு துணை அளவை. அப்புறம் உங்களுக்கு சுத்தமா தெரியல, ஏதாவது புக்கை பார்த்து தான் முடிவு பண்ணணும்னா நூல் அளவை. பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கிறது ஒரு முறை. பார்க்கறது மூலமா முடிவு கட்ட முடியலன்னா பார்க்கறத வச்சு அதோட சம்பந்தம் உள்ளதை முடிவு பண்றது வழி அளவை. அது வந்து அனுமானம். மூணாவது பார்த்ததை வச்சியும் கூடுதலா வச்சு முடிவு பண்ண முடியாம ஏதாவது ஒரு நூலை வச்சு முடிவு பண்ணா அதான் ஆகம அளவை. நாம சொல்றது வேதா உபனிஷதம் அல்லது வந்து திருமுறை, எதை வச்சு நூல்களை வச்சு முடிவெடுக்கிறது சப்த பிரமாணம் அல்லது நூல் அளவை அப்படின்னு மூணாவது. இது மூணு தான் முக்கியம். மற்றதெல்லாம் நமக்கு வந்து இதுக்குள்ள கொண்டாந்து நிறுத்திடுவோம். மொத்தம் 6 அளவை பிரமாதமா சொல்றது. இந்த அளத்தல் அப்படிங்கிறது தான் மானம். அதான் பிரமாணம் அப்படின்னா நன்கு அளக்கிறது. அனுமானம்னா துணை கருவியை வச்சு அளக்கிறது. அப்புறம் சப்த பிரமாணம்னா நூலை வச்சு முடிவு பண்றது. இது வந்து முடிவை பெறுவதற்கு இருக்கிற வழிமுறை. வழிமுறையில உங்களுக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது நாம படிக்கிற முறை. சைவ சித்தாந்தம்லாம் படிக்கிறோம்ல, நமக்கு சைவ சித்தாந்தத்துக்கு எது நூல் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சைவ சித்தாந்தத்துக்கு எது நூல்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமம் தான் எங்களுக்கு பிரதானம், மற்றதையும் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் என்ன பண்ணோம், ஆகம அளவைனே நூல் அளவையே அவங்க ஆகம அளவைனே பேசுவாங்க. ஆனா பாட்டு வரும்போது வேதம் 10 அதன் பால் நல்ல ஆகமம் அப்படின்லாம் பாட்டு எழுதுவாங்க. ஆகமத்தையும் ஏற்றுப்போம், நாங்க வேதத்தையும் ஏற்றுப்போம்லாம் பாட்டுலாம் இருக்குது. அதையும் பாம்பன் சாமி ஒரு இடத்துல திட்டுறார். வேதத்தை 10 ஆகமத்தை வந்து அதோட பால்லாம் சொல்றீங்களே, அதுவே தப்பு இல்லையா? ஒன்னை மட்டமாக்குறது நீங்களே பண்றீங்களே, ஒன்னு உயர்ந்தது ஒன்னு மட்டம்னு சொல்றீங்கல்ல, பால் தானே உயர்ந்தது, பசுமாடு வந்து மட்டமாயிடுது இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வோட நீங்க சொல்றீங்க, அதுவே தப்பு அப்படின்னா பாம்பன் சாமி வந்து சகராலய ரகசிய உரையில அதெல்லாம் திட்டுறார். அப்ப அதனால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சாமி ரொம்ப தெளிவா சிலதை பண்றார் பாம்பன் சாமி. வேதாந்த தெளிவுன்னு நம்ம உமாபதி சிவாச்சாரியார் சொல்லிட்டாலும் அவர் அதை இழுத்து வச்சு எல்லாத்தையும் எழுத முடியல அவரால். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போட்டார் சிவபிரகாசத்துக்குள்ள, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுக்காம் சிவபிரகாசத்துல போட்டார். ஆனா எப்படி அதை வேதாந்த தெளிவா நான் பிரமாணமா சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்குள்ள வேலை பார்த்தது தமிழ் உலகத்துல சோமசுந்தர நாயகர் கொஞ்சம் பண்றார். ஆனா கட் அண்ட் ரைட்டா தெளிவு பண்ணணும், அனுபவ ரீதியா இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வேலை பார்த்தது பாம்பன் சுவாமிகள் மட்டும்தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். அவர் இந்த பரிபூர்ணானந்த போதத்துல மட்டுமே அவர் எத்தனை நூல்களை படித்து உரை எழுதுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதுல உபனிஷத் மட்டும் எத்தனை உபனிஷதம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 73 உபனிஷதம் எடுத்திருக்கிறார். 73 உபனிஷத்தை படிச்சு இதுல மேற்கோள், இதுக்குள்ள 73 உபனிடதங்கள்ல இருந்து மேற்கோள் இருக்கு. வேதத்துல இருந்தும் 4 வேதத்துல இருந்தும் மேற்கோள் இருக்கு. ஆகமம் வந்து ஒரு 11 ஆகமத்துல இருந்து எடுக்கிறார். ஸ்மிருதி 3 ஸ்மிருதி, புராணம் இதிகாசம் கூர்ம புராணம் தொடங்கி பெரிய புராணம் வரைக்கும் ஒரு 18, அப்புறம் திருமுறைகள் மாணிக்கவாசர் வரைக்கும் 8 திருமுறையும் எடுத்துக்கிறார். 14 சித்தாந்த சாஸ்திரங்கள்ல சிவஞான போதம், சித்தியார், அப்புறம் 14 ஏறக்குறைய 14 சாஸ்திரத்தையும் எடுக்கிறார். 13 சாஸ்திரத்துக்கு குறையாம எடுக்கிறார். அப்புறம் சூத்திரங்கள், அப்புறம் அரதத்த சிவாச்சாரியாரது நிகண்டு, ஏறக்குறைய பாம்பன் சாமி இதுல 100கணக்கான நூல்களை இதுல மேற்கோள் காட்டார். ஏன் இது சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கெல்லாம் இன்னைக்கும் 108 உபனிஷத்தையும் தேடிலாம் படிச்சுலாம் பண்ண முடியுமா யோசனை பண்ணி, ஏறக்குறைய 73 உபனிடதங்கள்ல இருந்து இதுக்குள்ளவே மேற்கோள்.
அப்ப இவர் பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாருல்ல, நான் சொன்னல வேதாந்த பொருளாய ஞானம் பரம சுபமாகிய சித்தாந்தம் அப்படின்னு அத மகுடாகமத்தினுடைய விஷயத்தை முடிவு பண்றார். அப்படின்னா வேதம் முதலிய பிரமாணங்கள் அனைத்தும் சித்தாந்த நெறிவுடையாரால் வைதிக சைவ சித்தாந்த அனுபவ பிரபல பிரமாணங்கள் இவைகளே என ஒருங்கு கொள்ள கிடக்கின்றன அப்படின்னு அவருடைய முன்னுரையில சொல்லிடுறார். வேதம் வேதாந்த பொருளாகிய ஞானம், அந்த ஞானம் ஆராய்ச்சி மூலமா தெரிய வர்ற விஷயம் அனுபவம் அப்படின்னு முடிவு கொடுத்துட்டா அது பரம சுகம். அதான் பரம சுபம். என்ன கேட்டா சுகம்னு சொல்லாம பரம சுபம்னு சொல்றார். அந்த பரம சுபம் அதுதான் சித்தாந்தம் அப்படின்னு ரெண்டையும் அழகா ஒரு மகுடாகமத்தினுடைய வாக்கியமாவே எடுத்து காட்டுறார். இப்ப நீங்க ஏன் இதை பாம்பன் சாமி இதுக்காக வேலை பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் ஞானம் வந்துட்ட பிறகு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க, அதுல எதை முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு உண்மையை நீங்க திரட்டணும். உண்மையை திரட்டுற வேலையில எந்த அளவுக்கு நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது முதல் பாட்டை உங்களுக்கு சும்மா படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விரிவு நம்ம இதுக்கு முன்னுரை அமைக்கணும். இருந்தாலும் முதல் பாட்டை படிச்சிருப்பாரு. சீர் ஏறு நான் மறையும் செப்பரிய தந்திரமும் ஏர் ஏறு நூல் பலவும் ஏசு அறவே நாரோடு உணர்ந்தார் உளத்தில் இலகு ஓங்கார தேவின் தனம் தாழ் இணை நினைவாம் சார்ந்து. இது முதல் பாட்டு. பாம்பன் சாமி எப்பவுமே விநாயகரை பெருசா தனியா வச்சுலாம் பாட மாட்டாரு. ஆனா விநாயகரை சேர்த்து வச்சு நீங்க முருகனா பார்க்கணும்லாம் எழுதுவாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இந்த காப்பு செய்யல எழுதிட்டு குறிப்புரை அதுக்கு உரை கொடுக்கும்போது வேதம் மூலமான ஓங்கார தெய்வத்துக்கு இதில் வணக்கம் சொல்லப்படுகிறது. அது வேத மூலமான ஓங்கார தெய்வத்திற்கு வணக்கம் கூறியவாறு. எது இந்த பாட்டு. ஓங்கார தெய்வமா நீங்க விநாயகரை பாருங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஓங்கார வடிவமா நீங்க அதை பாருங்க. ஏன் அதை முதல்ல கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓங்கார உருவம் விநாயகர் அப்படிங்கிறது அதுக்கு எந்தெந்த உபனிஷத்துல வருது, அதுக்கு என்ன கணபதி உபனிஷத்துல என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டிடுறாரு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஓம் என்பதனுடைய விரிவான அனுபவமாகத்தான் நீங்க எதை பார்க்கறீங்க. சீர் ஏறு நான்மறை, முதல்ல 4 வேதங்கள், செப்பரிய தந்திரம், இதெல்லாம் ஆகமங்கள், ஏர் ஏறு நூல் பலவும், அப்புறம் புராணம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பல நூல்கள், இதெல்லாம் லிஸ்ட். ஏசு அறவே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு ஐயம் இல்லாம அனுபவமாகணும் அப்படின்னா நாரோடு உணர்ந்தார். பாம்பன் சாமிகள் நார் நார் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். இந்த நாருடை அப்படின்னா என்னன்னா அன்பு இருக்கிற அப்படின்னா, இந்த வார்த்தையை தகராளி ரகசியத்தில் அப்படியே போடுவார். சீடனுக்கு அன்பு இருக்கிற சீடனுக்கு ஞானம் இருக்கிற ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தது தகராளி ரகசியம் அப்படின்னு அது எழுதுவார். இந்த நார் அப்படின்னா அன்பு உணர்ந்தவர்களுடைய உள்ளத்தில் இலகு ஓங்கார தேர். இலகு ஓங்காரனா இந்த 4 மறை, செப்பரிய தந்திரம், நூல்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன வரும்? ஞானம் வரும். ஞானம் வந்தா என்ன வரும்? திமிர் வரும். திமிர் வந்தா என்ன வரும்? பேதம் வரும். இதெல்லாம் இல்லாம அன்பு வந்ததுன்னா அங்க விளங்கும். எது? ஓங்காரம் என்கிற கடவுள் அனுபவம் விளங்கும். இதான் பாட்டு.
தனம் தாள் இணை அப்படின்னா, தனம்னா குளிர்ச்சியான தண்ணீர், தனம்னா தன் அப்படின்னா குளிர்ச்சியான, இணை அந்த ரெண்டு தாள் இணையை நினைவாம் சார்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுங்கு அதோ என்னோட இருக்கிறதுனால நான் அதை நினைச்சு பார்க்கிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நான் அதை ஓங்கார தெய்வமாவே சொல்றேன், ஆனா அதை முருகனாகவும் நீங்க நினைக்கணும் அப்படிங்கறது அர்த்தம். இருக்கு சார்ந்து அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப பரிபூரணானந்த போதத்துக்கு என்ன அடிப்படை சொல்லிட்டாரு காப்பு செயலியே, 4 வேதம் தொடங்கி ஆகமங்கள் தொடங்கி எத்தனை நூல்கள் வந்தாலும் அத்தனை நூல்கள் மூலமாகவும் உங்களுக்கு அன்பு வேலை செய்து ஞானம் வருமானால் அதிலே உங்களுக்கு ஓங்காரத்தினுடைய முடிவு ஞான எல்லை தெரியும். இதுதான் அதை வச்சுதான் நான் இந்த நூலை சொல்றேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பரிபூரண ஆனந்த போதம் அப்படி ஏன் பாம்பன் சாமி பேர் வச்சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு நூல் இருக்கு. என்ன நூல் அது? தலையாய நூல், சிவஞான போதம். சிவஞான போதம் அப்படிங்கிறதுல போதத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டார். இந்த சிவஞானம்ங்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு, ஏன் இது ஞானம் போடுறீங்க, ஆனந்தம் போடுங்க அப்படின்னு மாத்துறார். இந்த சிவ அப்படிங்கிறத எடுத்துட்டு பரிபூரணம் அப்படின்னு போடுங்க அப்படின்னு போடுறார். பூரணம் விளைந்து இறங்கல், இதுவும் பாம்பன் சாமி பாடியிருக்காரு. பூரணம் விளைதல் அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். பூரணம் அப்படின்னா என்னன்னா முழுமை அப்படின்னு. பூரணம் உங்களுக்கு தெரியும். பரிபூரணம் அப்படிங்கிறது தான் இந்த சுத்தாத்விதம் அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லுவோம்ல. நாம பரி அப்படின்னா சுத்தம். சுத்தம்ங்கிறத தாண்டி அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்குது. சுத்தம் எப்போ வரும்? நீங்க சுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிவாளர்கள் அங்கு ஓது ஒரு பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு பாம்பன் சாமியே ஒரு பாட்டு, பஞ்சாமிர்த வண்ணத்தினுடைய வரலாற்றை சொன்ன ஒரு பாட்டு. அதுல பரிவாக ஓதுதல் அப்படின்னா என்ன? பரி அப்படின்னா அன்போட ஒப்படைக்கிறது. பரிவாளர்கள்னா அன்பு உடையவர்கள், பரிவினை ஆள்பவர்கள். இந்த பரிதி அப்படின்னா சூரியனுக்கு ஒரு பேர். சூரியனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, பரிதின்னு. அந்த இருட்டை நீக்கிறதுனால பரி அப்படின்னா பந்தம் பரிய பாரித்தல். அப்புறம் மாணிக்க வாசகரும் இந்த பறித்தல் அப்படிங்கிறத நீக்குதல் அப்படிங்கிற பொருள்ல பேசுவார். இந்த பரிவு அப்படிங்கிறது தான் பாம்பன் சாமிக்கு பிடிக்கும். ஆனா பரிபூரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை நீங்க நீக்கிறீங்க, அது ஒரு நல்ல மெத்தடாலஜி. அது ஏன் அப்படி ஒரு பேர் சித்தாந்தமா சொல்ல வர்ற நூலுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு. வேதத்தை முடிவுக்கு, உபநிடதம் வேதம் இதுங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பாதராயணர் அல்லது வேத வியாசர் அவர் என்ன முடிவு கொண்டு வர்றாருன்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு சர்வ சுருதி சமன்வயம் அப்படின்னு பேசுவார். இதுக்கு பேர் பிரம்ம சூத்திரம். இது வரைக்கும் வந்த பிரச்சனையை நிறுத்துங்கப்பா, நான் முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் நாம வேதங்கிறது ஞானமா தெரியுது, அதை அனுபவிக்கணும்னா நம்ம சித்தாந்தமா தெளிவு பண்ணா முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் வருது. ஏன்னா 1000 தான் நீங்க நூல்ல பேசினாலும் எனக்கு முடிவா வந்தா அதுக்கு பேர் சித்தாந்தம். அவ்வளவுதான் விஷயம். இந்த சித்தாந்த ஞானத்தை நாம போதம் சொல்றோம்.
போதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போதகம், கைப்போதகம் அப்படின்னா யானை கை இருக்கிற விநாயகர். ஏன் அதை போதகம் சொன்னாங்கன்னா உள்ள தொலை இருக்கும். இந்த போது அப்படின்னா மலர் அவிழுது இல்ல, அதுக்கும் போதுதான். இந்த சேக்கிழாரும் பயன்படுத்துறார், போதுவார் அப்படின்னு சுந்தரர் கைலாயத்தில் அவர் சொல்றார். இந்த போதகம் மாதிரியே இன்னொரு சொல்லு வரும், மோதகம்னு வரும். மோதகம்னா என்னன்னா மேல ஒரு வெள்ளை வச்சு உள்ள சுவை வைக்கிறது. இந்த உள்ள வேற ஒண்ணு வரும், அதுக்கு பேரு போதகம். போது நினைக்கிற போது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம நினைக்கிற போதுன்னு சொன்னா இன்னொன்னு வருது, அல்லது நீங்க இன்னொன்னு தள்ளிட்டு நினைக்கிறது அப்படிங்கிற விஷயம் வருது இல்ல. இந்த போதுங்கிறதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நமக்கு வர்ற ஒண்ணு அல்லது நமக்கு உள்ள இன்னொன்னா மாறுற ஒண்ணு. இத அப்படியே மலர் அவிழுற மாதிரி நமக்கு ஞானம் வரும் அப்படின்னு அந்த செயலை சொல்லுவாங்க. மெல்ல மலர் அவிழ்வது போல நமக்கு ஆன்மாவினுடைய ஞானம் மெல்ல விரியும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எப்படி விரியும் அப்படின்னு கேட்டா அந்த உதாரணம் புரியுற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னா, இந்த போதகம் எப்படி உள்ள இருக்கிற தொலையில இனிப்பு வைக்கணும், அப்படி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஆனந்தம், அதான மகிழ்ச்சி. அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு விஷயத்தை பாம்பன் சாமி பார்க்கிறார். உதாரணத்துக்கு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்ல, இப்ப நீங்க எது போகுது எது வருது சுத்தம் பண்றதுனா என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சுத்தம் பண்றதுன்னு ஒரு விஷயம் வைக்கிறீங்கல்ல. இப்போ நம்ம இங்க இருக்குது, தரையை பெருக்கிட்டீங்க, தரையை பெருக்கிட்டு பெட்ஷீட் போட்டீங்க, இப்போ சுத்தமான இடத்துல தானே உட்காந்துருக்கிறீங்க. தரையை பெருக்கினதுனால சுத்தமா, பெட்ஷீட் போட்டதுனால ஏன் குப்பை மேலேயே பெட்ஷீட்டை போட்டால் உட்கார கூடாதா? சரி பரவாயில்ல, பெருக்கிட்டு தரையிலையாவது உட்காரலாம். இது எத்தனை வருஷம் ஆச்சோ துவைச்சி, அதில் ஒரு பிசு பிசுன்னு இருக்குது வெயில்ல, அது அதை விட ரொம்ப சுத்தம் இல்லாத இருக்குது. ஒரு பேச்சு சொல்கிறேன் நான், நீங்கள் அது சுத்தமாக இருக்குதா? நீங்கள் ஒன்று மாற்றிட்டு இன்னொன்று பண்ணுறோம்ல, சுத்தங்கிறத நீங்கள் அனுபவத்தில் எப்படி கொண்டு வரீங்க? ஒரு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணி பாருங்கள். இப்போ சுத்தம், நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். காலையில் குளிச்சுட்டா சுத்தமாயிடும், மறுபடியும் சாயங்காலம் குளிக்கணும், இல்லை மதியம் குளிக்கணும், இல்லை அடுத்த நாளும் குளிக்கணும். ஏதாவது ஒரு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியாக இருந்தால் குளிக்க தேவையில்லை, வேர்வை வருது இல்லை. அப்போ சுத்தம்னா என்ன? ஒன்று வருது ஒரு அழுக்கு, அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு நீங்கள் சுத்தம் இதானே வச்சிருக்கீங்க. வேற ஏதாவது சுத்தம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு விஷயம் சார், வேலையை சுத்தமாக செய்யறதுன்னா என்ன? உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை கொஞ்சம் நேர்மையாக ஏமாத்தாமல், அல்லது நீங்கள் உழைப்பை தெளிவாக பண்ணி அது பண்ணால் அது ஒரு சுத்தம். அப்போ சுத்தம்னா அதுக்கு ஒன்று பேர் வைக்கிறீங்கல்ல. இப்போ இது போய் இன்னொன்று வருது அப்படிங்கிறதும் சுத்தம். இருக்கிறத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் சுத்தம். அதானே? இதுக்கு தவிர வேற ஏதாவது இருக்குதா? இல்லை, நீங்கள் சுத்தமாக தானே சார் இருக்கிறீங்க எல்லாரும். சுத்தமாக இல்லைன்னா திருநூறு போட்டால் சுத்தம் வந்துடும்ல. பட்டையை ஜம்முன்னு இழுத்தோம்னா பல 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 பலன்னு குளிக்கலனாலும் தெரியுது இல்லை சுத்தமாக இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஏன்னா உங்களை அடையாளப்படுத்துறதுன்னு ஒன்று வருது இல்லை, அதுக்கப்புறம் சொல்லுவோம் இந்த பட்டையை போட்டா தப்பு பண்ணக்கூடாதுப்பா அப்படி வந்து சொல்லுவோம். இந்த திருநீற்று புண்டரம் இழுத்துட்டீங்கன்னா நீ ஏதோ குளிக்கிறது மறைக்கிறதுக்கு போடுறதுன்னு நினைக்கிறப்பா. பெரியார் அப்படித்தானே பண்ணாரு காசியில. இந்த ஈவர பெரியார் இருக்காருல்ல, காசியில போய் அப்படிதான் பண்ணார். குளிக்கிறதுக்கு பயந்து காசியில குளிர், அந்த நாளில் போயிட்டார். சமையல் வேலை சேர்த்து விட்டு ஓடிட்டார்ல. ஓடிட்டப்ப காலையில் எழுந்து அவங்களை ஏமாத்துறதுக்கு பட்டையை போட்டு இவன் சரியில்லைன்னு துரத்தி விட்டாங்க. அப்புறம் ஓடி வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. அதுக்காக குளிக்காமையே அப்படி ஏமாத்திருக்கிறதுக்காக நான் இதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு வரலாறு, இளமை கால வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும்.
ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை, அவர் 2-3 விஷயத்தில் காசிக்கும் அலகாபாத் இதோட தொடர்பு உள்ளவர். அலகாபாத் கோர்ட்டில் அவருக்கு பெரிய கேஸ் நடந்தது. அவர் வந்து பேசின விஷயத்தில் ஆர்கியூமெண்ட் ஒன்று, சீதையை வந்து உண்மையிலேயே ராவணனை லவ் பண்ணாங்க அப்படின்னு அவர் பேசிட்டார். அப்போ வந்து அது அலகாபாத் கோர்ட்டில் பெரிய கேஸ் நடந்தது. அவன் இல்லை அதெல்லாம் ஆதாரபூர்வமாக வால்மீகி ராமாயணத்தில் ஆதாரம் இருக்குதுன்னு அதில் ஜெயிச்சார் அவர். அது அலகாபாத் கோர்ட்டில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு. அது பெரிய கேஸ் அங்கே தான் நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி சின்ன வயசுலேயும் காசிக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. எதுக்கு சொல்ல இது அப்புறம் வச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சுத்தம்னு செய்கிற ஒன்று அதுவே சுத்தமாகுதா, இன்னொன்று போக்குறதுக்கு சுத்தமாகுதா, இதுதான் அதில் இருக்கிற ஆராய்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. நாம் அதுவே சுத்தமாகுது அப்படின்னு சொன்னால் அது உள்ள தொலை வச்சிட்டிங்கன்னா வேற ஒன்று வருது. அதைத்தான் போதம்ங்கிறது. இந்த சிவஞான போதம் அப்புறம் இந்த மாதிரி போதம் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள வேற ஒன்று வந்தாதான் அது வந்து என்னவாகுது, முழு சுத்தமாகுது. இதை வந்து திருமூலர் தெளிவாக பேசும்போது பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படிம்பார். பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணாடியில் ஒரு சிவப்பு கல்லை பதிச்சா அந்த கண்ணாடி முழுக்க சிவப்பு பிரதிபலிக்கிற மாதிரி கடவுள்ங்கிறவன் நமக்குள்ள புதையறான் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த புதையிற கடவுள் நமக்குள்ள ஒன்று புதையறான்ல, அவனுக்குள்ள நாம போறதுங்கிறது தான் போதத்தினுடைய எல்லை. நமக்குள்ள கடவுள் இருக்கிறான் எல்லாருக்குள்ளேயும். இப்ப நமக்குள்ள இருக்கிற கடவுள் எப்படி இருக்கிறான்? இப்ப நான் எங்க வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டி போனேன். எப்போ எங்க வீட்டுல நிறைய வைரம் இருக்குது, தங்கம்லாம் இருக்குது. ஆனா ஒருத்தர் சொன்னார், ஏன்பா உனக்கு தான் ராத்திரிலாம் எல்லாம் டஸ்ட் அலர்ஜிங்கிற, ராத்திரிலாம் தூங்காம தேடினங்கிற, யாரையாவது ஒரு ஆளை வச்சு தேடக்கூடாதான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லப்பா எங்க வீட்டுல தங்கம் வைரம்லாம் நிறைய இருக்குது, அதான் ஏதாவது எடுத்து சேதப்படுத்திட்டான்னா எடுத்து போக மாட்டான் அவன். ஏன்னா எடுத்து போகிற அளவுக்கு அவனுக்கு புத்தி கிடையாது, எவனுக்குமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படியா, என்னப்பா அதுனார்? ஒன்றும் இல்லை, பழைய புத்தகம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் தங்கம் வைரம், அதை துடைக்கவும் தெரியாது எடுக்கவும் தெரியாது, அப்புறம் எதில் என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து அதை நாம் தங்கம் வைரமாக பார்க்கணும்ல. அந்த மாதிரி பொருளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தன்மை வேணும்ல. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் தங்கத்தை தங்கம்னு நினைக்கிறீங்க, நான் புத்தகத்தை தங்கம்னு நினைக்கிறேன். எது தங்கம்? இதில் வைரமா? மனசு தான் தங்கமா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். இந்த புத்தகத்தை தூக்கி விநாயகர் தூக்கி போட்டதெல்லாம் உங்களுக்கு விநாயகரா? ஆமாம். நம்ம அம்மா பாடம் கேட்டாங்க. ஆமாம். நம்ம சிவபெருமான் உட்காந்து வேதம் உபதேசம் பண்ணுறாரு. யாருக்கு? அந்த ஊர்லான்னு சொல்லி யாரும் கேட்கலன்னு தெரியும் போல இருக்குது அவருக்கு. அவரை பொண்டாட்டியை கூட்டு வச்சுன்னு உமையம்மையாரை கூட்டு வச்சுன்னு, அம்மா கொஞ்சம் கேளு அப்படின்னு வேதத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மா பக்கத்தில் மயில் விளையாடுங்க, அதை பராக்கு பார்த்துருந்தாங்க. இந்த மேட்ரு இவ்வளோ தான் முடிஞ்சது. உங்களுக்கு தான் தெரியுது, சிவன் பொண்டாட்டி உமையம்மையார் வேதத்தை கேட்காம மயில் விளையாடுனதை பராக்கு பார்த்துருந்துட்டாங்க. இப்போ அது அதை பார்க்க நீங்களாம் எவ்வளோ தேவலாம்ல, நானும் எவ்வளோ தேவல. சிவபெருமான் முக்கண் நெற்றிக்கண் வச்சுங்கிறாங்கிறாங்க, அந்த கண் எங்கே போச்சுன்னு தெரியல அந்நேரத்துக்கு. நாம் அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்து வச்சுன்னு உட்காந்துங்கிறோம்ல. இப்போ வந்து நீங்களும் இப்போ கேட்குறீங்கல்ல, இப்போ அவங்களோட நல்ல குடும்பம் தான் நீங்களாம். அப்போ அந்த அம்மா பராக்கு பார்த்த உடனே தான், என்ன நீ நான் வேதம் சொல்கிறேன் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சாபம் கொடுத்துறாரு அந்த அம்மா, மயிலாப்பூ அப்படின்ட்டு. அப்புறம் தான் மயிலாப்பூரில் பிறந்தாங்க, அல்லது விராலிமலையில் எங்கேயோ பிறந்தது, மயிலா பிறந்ததுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஆனால் இதை தாண்டி ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் இந்த சும்மா புராணத்துக்கு தான் இதெல்லாம். மயில் உங்கள் கனவு இல்லை இதுக்குள்ளே வருது அப்படின்னா அது வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு சொல்லி முருகனை கிட்ட போக வைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு. அப்படி தான் 2 பேர் வரலாறுல இருக்குது. குமாரதேவர் வரலாறுல வருது. குமாரதேவருக்கு நம்ம விருத்தாசலத்தில் மயில் கனவு வந்து தான் அவர் வந்து இவர் தான் யார், திருப்பூர் சிதம்பரசாமி, அவருக்கு அந்த விஷயம் வருது. மயில் கனவுல வந்து தான் இங்கே அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா சொல்கிறாங்கன்னு இங்கே வர்றார். அதே மாதிரி குமரகுருபரருக்கும் அந்த விஷயம் வந்தது. இந்த மயில் வந்து அம்பாள் வந்து முருகன் கிட்ட ஆற்றுப்படுத்துகிற நிகழ்ச்சி அருளாளர்கள் வரலாறுக்குள்ளே இருக்குது. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அது ஒரு பக்கம் வச்சுங்க. அது அனுபவத்தில் சித்தர் மரபு அல்லது அந்த அனுபவ மரபுல ஒரு குறியீடு, அது அடையாளம். இங்கே அந்த மாதிரி இந்த அம்மா தூக்கிட்டாங்க. அப்போ விநாயகர் வந்து இந்த வேதம் தானே பிரச்சனை தூக்கி கடலில் போட்டுறாரு. அதனால் நீங்கள் வந்து புஸ்தகத்துக்கு மரியாதை கொடுக்குறதுங்கிறது விநாயகரே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம. ஏன்னா அவர் ஓங்காரம், இந்த நேதை வீணா போன புக்கை எழுதி வச்சுட்டு ஓலைச்சுவலை வச்சுன்னு அந்த அம்மா உயிரை எடுக்கிறார் அப்படின்னு அவருக்கு கோபம் வருது இல்லை.
அந்த மாதிரி நீங்க அனுபவம் தாயா முக்கியம். புக்கு எதுக்கு? 1000 புக்கு இருந்தா சிவானந்தர் சொல்ற மாதிரி 15 நாளைக்கு பயன்படுத்தாத புக்கு இருந்தா தூக்கி முதல்ல கடல்ல போடியாங்கிறாரு அவர். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் 15 நாளைக்குள்ள நீ பயன்படுத்தலையா, அது உன்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். தூக்கி முதல்ல எங்கேயாவது கடாசு. அது நீங்க அப்படி பார்த்தா நம்ம 1000 100 பல வருஷங்களாக பார்க்காம இருந்த புக்கு, பார்க்காம இருக்கிற பொருள்லாம் நம்ம வீட்டுங்களில் பொம்பளைங்களுக்கு கல்யாணத்துல கொடுத்தாங்க சென்டிமெண்டா, சாவர வரைக்கும் சென்டிமெண்டா அந்த பானை ஒன்று வீட்டுல இருந்துனே இருக்கும். நல்ல வேலை இப்ப கோயில்ல கல்யாணம் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை இல்லை. பானை டீ அது ஏதாவது ஒன்று கல்யாணத்து அன்னைக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா அது ஒரு மூலையில எங்கேயாவது உட்காந்து தான் இருக்கும். அது மனம் யாருக்காவது எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. அதை பயன்படுத்தாதவங்களே அதே மாதிரி ஓட்ட மிக்சி, ஓட்ட வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு மூலையில தூங்கின்னு தான் இருக்கும். எவனுக்காவது எடுத்து போடு, ஒன்று அவன் உடச்சியாவது விட்டு சாப்பிட்டு போட்டோம், இல்லை ரிப்பேர் பண்ணியாவது சாப்பிட்டோம், பயன்படுத்திட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வீட்டு பொம்பளைக்கு மனசு வந்துட்டா அந்த குடும்பம் பெரிய வள்ளல் குடும்பம் ஆயிடும். அது பெரிய வள்ளலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஞானம் வருதான்னு பாருங்களேன். இந்த மாதிரிதான் இந்த ஞானத்துல இருக்கிற வளர்ச்சி. இப்ப நான் கேட்டது எல்லாமே அதான். அந்த உள்ள போடுறது எப்ப போறோம்? நானா இந்த ஞானம் எனக்கா வந்துருமா? இப்ப 2 ஞானம் உண்டு சார் நமக்குலாம். இது ஏன் பரிபூரணானந்த போதம் போட்டாருங்கிறதுக்கான ஆராய்ச்சி. சிவஞானம், நான் முன்ன சிவஞான போது நானும் உரை எழுதியிருக்கிறேன். அதுவும் பாம்பன் சாமி கோயிலில் வச்சு ஏறக்குறைய 1 மாசத்துல அப்பெல்லாம் அந்த மயிலும் அழகா காட்சி தரும். அங்கே உட்காந்து 1 மாசம் எழுதினேன். அது சென்னை விவேகானந்தா காலேஜ் வந்த புதுசுல அதான் எழுதின முதல் நூல், அதாவது உரை. ஆனா அப்ப தோணல எனக்கு இந்த சிவஞான போதத்துக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லணும்ட்டு. இன்னைக்கு பரிபூரணானந்த போதம் சொல்லும் போது அது தோணுது. அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. இந்த போதம்ங்கிறத ஏன் தொலையா வச்சு பேசுறாங்க? ஒரு தொலை மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் கைப்போதகத்தின் கழல் எப்போதும் நினைவார்க்கு இடரில்லை, கைப்போதகத்தின் கழல். இது சிவபிரகாசர் சொல்ற பாட்டு, 4 நான்மணி மாலையில கடவுள் வாழ்த்து. அதுக்கப்புறம் போதகம் தான் அதுக்கு வைக்கிறது மோதகம். ஏன்னா உள்ள ஒண்ணு வச்சா அது மோதகம். போதகம் வெறும் போதகமா பார்த்தா அது ஓங்காரம், அதுக்கு வச்சு கொடுத்தா அது மோதகம். இது பரிபூரண ஆனந்த போதம். 2 வித்தியாசம். நீங்க படைக்கிறது பரிபூரண ஆனந்த போதம், அவர் உக்காந்துங்கிறது விநாயகருக்கு உள்ள அவருக்குள்ள ஒண்ணும் கிடையாது. அவர் இன்பமாலாம் அவர் அனுபவிக்க முடியாது. ஆனா முருகனுடைய வரலாறு பாம்பன் சாமி எழுதும்போது ஸ்கந்த மகாபுராணத்தை பாம்பன் சாமி ஃபுல்லா முழுக்க படிச்சிருக்கிறார். இந்த சம்பவ காண்டத்துல ஒரு காட்சி சொல்றாரு. முருகன் சிவபெருமான் தோல்ல விளையாடும் போது இதுவரைக்கும் இன்பனா என்னன்னு தெரியாத சிவபெருமானுக்கு இன்பன்னா என்னன்னு முருகனால தெரிஞ்சது. அதனாலதான் முருகன் ஆனந்தம், சிவம் சத்து, சக்தி சித்து, முருகன் ஆனந்தம். அது சத்து சித்து ஆனந்தம் எழுதுவார். இந்த அடுத்த பாட்டுல அதை எழுதுறார். சத்து சித்து ஆனந்தம்னா முருகன், உமை, சிவன், இந்த சோமஸ்கந்தம் அப்படிங்கிறத வச்சு அவர் எழுதுறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்புல அதை விரிவா பார்ப்போம். இன்னைக்கு சும்மா பரிபூர்ணானந்த போதம்னா அதை எப்படி கொண்டு இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் தான். அதுல கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க வரீங்க. என்ன வரீங்கன்னா உள்ள வச்சு கொடுக்கறது. இப்ப உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் என்ன அந்த அந்த கொழுக்கட்டை செய்ய தெரியாது. கொழுக்கட்டையில் அதான் அந்த மோதகம் செய்ய தெரியாது. ஏன்னா ஒன்று பொழந்துன்னு வந்துடும். அவிக்கும் போது அவங்க கொஞ்சம் அதிகமாக ஆவி கட்டிட்டாங்கனாலும் பொழந்துக்கும், இல்லை வெள்ளத்தையோ மற்றதையோ கொஞ்சம் சரியாக வைக்கலைனாலும் பொழந்துக்கும், நல்ல மாவு இல்லைனாலும் பொழந்துக்கும். அதில் ஓரளவுக்கு அது பிசைய வேண்டிய முறையில் தண்ணியை வச்சு சரியாக பிசைஞ்சு பண்ணலாம். இப்போ கடையில் மட்டும்தான் யாழ்ப்பாணம் கொழுக்கட்டைன்னு வைக்கிறான் அந்த தமிழினியில். எனக்கு தெரிஞ்சு வீடுகளில் அதை தெளிவாக வெடிக்காமல் அதே சமயத்தில் சுவையோடு செய்கிற அளவுக்கு அது பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சில வீடுகளில் செய்கிறாங்க, அது நடக்காமல் இல்லை. ஆனால் இப்போ வர்றவங்களுக்குலாம் அது ரொம்ப பகீரத பிரயத்தனமாக இருக்குது. அதில் இதெல்லாம் நுட்பம். வெடிக்காமலும் இருக்கணும், அதில் ஒரு பசை இருக்கணும், அந்த பசை அதுவும் கூட சேரணும், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அந்த மோதகத்துக்குள்ளே. அப்போ இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த வேலை தான் நமக்கு பண்டிகை நாள்கள் நமக்கு ஒதுக்குற வேலை. 2 வேலை ஒதுக்குவாங்க. ஒன்று அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கிற பணியாரத்துக்குள்ளே அதில் ஓட்டை அந்த எண்ணெய் பூரா தீஞ்சிடும்ல, அது அந்த வேலையில் நம்ம ஜெயிக்கணும். இன்னொன்று அந்த உண்டை உள்ளே வச்சு அதை அடுக்கிற வேலை. இதுதான் நமக்கு பெரிய வேலை. இதுக்குள்ள நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதான் ஞானத்தை கொடுக்கறது. இது அந்த உண்டை பிடிக்கிற ஞானம் இல்ல. உண்டை பிடிக்கிற ஞானத்திலையும் பெரிய வேலை இருக்குது. அந்த உண்ட மெத்தடு முறை அதுதான் கடவுள். கடவுள் என்ன பண்றான்னா மேல அவன் வரட்டு ஞானம் தான், உள்ள நமக்கு ஆனந்தம் கொடுப்பான். அததான் உமாபதி சிவபிரகாசத்துல ஓங்கு உணர்வின் உள் அடங்கி தம் உள் இன்பு ஒடுங்க அப்படிம்பார். ஓங்கு உணர்வுக்குள்ள ஆன்மா இருக்கும்.
அந்த ஆன்மாவுக்கு உள்ள இன்பம் இருக்கும். அந்த உண்டையில் இருக்கிற மேல் ஓடு கடவுள்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மேல் பரப்பு, அந்த அதுக்கு அடுத்த இருக்கிற அடிப்பரப்பா ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மாவுக்கு இங்கே அடிப்பரப்பு தான் எது? இன்பம். இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உமாபதி சிவம் திருவருட்பயன்ல 91வது பாட்டு, அது இன்புறு நிலையில, அது கடைசி அணைந்தோர் தன்மையில அதை பாடுறார். ஓங்கு உணர்வின் உள் அடங்கி தம் உள் இன்பு ஒடுங்க தூங்குவர். இதுதான் அவங்களோட நிலவரம். அந்த நிலவரத்துல தான் ஆனந்தத்தை சொல்ல வர்றார். அதுக்கு தான் போதம்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு சிவஞான போதத்துல சிவஞானம்ங்கிறத ஞானமே வேணாண்டான்றார். ஞானங்கிறத பத்தி ஏன் இப்ப பேசுற? இது விஷயத்த வள்ளலாரும் பேசியிருக்கிறாரு. இந்த ஞானத்தை போட்டு தான்பா தத்துவ உலகத்துக்காக ஞானம் ஞானம் பேர்ல போட்டுறோம். ஆனா நாம அன்பை தான் பேசுறோம். மெய்கண்டாரும் அன்பை பேசினார், ஆனா தலைப்புல ஞானம் போட்டார். ஏன்னா அப்ப இருந்த மேனியா, அப்படி மேனியானா சமகாலத்துல விளம்பரம் என்ன எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பண்றது. அந்த மாதிரி போட்டுட்டு உள்ள அன்பு அன்பு அப்படிங்கிறத போட்டு தான் அத்து விதி அன்பின் தொழு அப்படின்னு அழகா மெய்கண்டார் சிவஞான போதத்துல சொல்றார். நமக்கு என்ன அப்படின்னா, போதம்ங்கிறதுல யாரு முதல்ல உள்ள தொலையா இருக்கிறது, மேல் பகுதியா யார் இருக்கிறது முதல்ல அப்படின்னா, முதல்ல கடவுள் தான் உள்ள தொலையா இருக்கிறான். அதனாலதான் குகேசன் பேர் வச்சது. இந்த உள்ள தொலையா இருக்கிற கடவுள் நாம உள் தொலையா மாறணும், கடவுள் மேல வரணும். இந்த வேலை தான், இந்த மாயாஜாலம் தான் தத்துவத்துல பரிபூரண ஆனந்த போதம். அது மாறணும். அது மாறும்போது உள்ள நம்ம தொலையா வெறும் தொலையா இருக்க மாட்டோம். நமக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே என்ன வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்ப மோதகத்துல இப்ப இன்னுமே நீங்க யாரும் அதுக்குள்ள மோதகத்துக்கும் பூர்ணம் தான் சார் பேருன்னு சொல்லல. உள்ள பூர்ணம் வச்சியாடா அப்பதான் அது முழுசாகும். அது சப்புன்னு இருக்குல்ல மேல இருக்கிறது, அதுக்குள்ள வைக்கிற அந்த இனிப்புக்கு பேரு பூர்ணம். சரிதானே? ஆனந்தத்தை எப்படி பாமசாமி அந்த வார்த்தையை காயின் பண்றாரு பாருங்க. எல்லாத்துக்குள்ளேயும் பரினா கருணையும் அர்த்தம், இருள் போகுதுன்னு அர்த்தம். பூரணம்னா இன்ப பொருள்னு அர்த்தம், முழுமைன்னு அர்த்தம். ஆனந்தம்னா அதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்க பெறுகிற அனுபவம். அப்ப ஒரு டைட்டிலுக்குள்ள அந்த மொத்த விஷயத்தையும் ரெண்டு ரெண்டா அமுக்குறாரு பாருங்க. பரினா இருட்டை நீக்கிற ஒரு நிகழ்ச்சி, நம்ம அஞ்ஞானம் போறது. பரினா கருணை. எதனால இருட்டு போகும்னா கருணையால தான் போகும், வேற எதுவும் ஞானத்தாலலாம் போகாது. சரி, பூரணம்னா என்ன அர்த்தம்னா, எது ஒன்று முழுமையா இருக்குதோ அது பூரணம். இன்னொன்னு எதுனா, எது இன்பம் தருவதாக இருக்கிற பொருளா இருக்குதோ அதுவும் பூரணம். அப்ப ஆனந்தம் என்பதுதான் போதம் என்பதற்கு உரிய எல்லை. இந்த மாதிரி நீங்க பரிபூரண ஆனந்த போதத்தை பார்த்தீங்கன்னா, அதுதான் ஞான வரலாறு முழுக்க எடுத்து வச்சுக்கிட்டு படித்த பிறகுதான் ஏன் இப்படி ஒரு ஒரு தலைப்பை நூலுக்கு வைக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு வரலாறையும் நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க நான் சொன்னேன்ல, சத்து சித்து ஆனந்தம், அதுல சத்து என்பதை பரி என்றும், சித்து என்பதை பூரணம் என்றும், ஆனந்தம் என்பதை ஆனந்தம் என்றும், நாம் பெறுவதை போதம் என்றும் சொன்னார்னு நீங்க எழுதலாம். அதை பத்தி ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டுமே அதுல இல்லை. போதம் என்று சொன்னால் ஞானம்தான். ஆனா அதை வெறும் ஞானம் என்பதாக சொல்லாம, எப்படி சுத்தம் என்பது ஒன்று அழுக்கை நீக்குவதாகவும், எது சேர்ந்தால் உங்களுக்கு இன்னொன்று வராதோ அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் நீங்க பார்த்தீங்கன்னா சுத்தத்தை சொல்லணும். இப்ப நாமெல்லாம் சுத்தம் அடையறேன்னு சொன்னா இன்னொரு அழுக்கு வருது, அதை நீக்கிறதுனால நாம சுத்தம். இது ஒரு வகை. ஆணவம் போறது ஒரு சுத்தம். அதுக்கப்புறம் இன்னொன்னு அர்த்தம் என்னன்னா, அழுக்கே இல்லாத ஒரு சுத்தத்தை நீங்க கையில எடுக்கணும். அழுக்கே இல்லாத ஒரு சுத்தத்தை கையில எடுக்கிறது, உங்க அழுக்கு போறது, இது ரெண்டும் அதுக்குள்ள நடக்கணும். அப்படி நடக்கிறது தான் போதம்ங்கிறதுக்குள்ள உங்க ஞானம் டெவலப் ஆகிறது, உங்களுக்குள்ள கடவுள் ஞானம் வெளியே வர்றது. இந்த ரெண்டும் வந்ததுன்னா அதுக்கு போதம். அது வெறும் சிவஞானமா சொல்லாம இருட்டை நீக்குவதாயும், கருணையினால் பெறப்படுவதாயும், அதே சமயத்தில் இன்பத்திற்கு உரிய பொருளாயும், அதுவே முழுமையான பொருளாயும் இருந்து தருகிற ஆனந்தமாக வருவதுதான் நம்முடைய ஞானம் என்பதை விளக்குவதற்குத்தான் பாம்பன் சுவாமிகள் பரிபூரண ஆனந்த போதம் என்ற தலைப்பை
நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து வாய்ப்பு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதத்தில் 2 வகுப்பு வந்து நம்ம பரிபூரணானந்த போதத்தில், ஏன்னா இது சைவ சித்தாந்தத்தை சிவப்பிரகாசத்தோடு சேர்ந்தே நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சைவ சித்தாந்தங்கிற பேரில் வேதத்தை ஏற்றுக்கொண்டு பேசினது சிவப்பிரகாசம். அதுக்கப்புறம் வேதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லை கட்டினது சமகாலத்தில், நாம் வாழ்கிற காலத்தில். அவர் எப்போ பண்ணார்? இன்னைக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வளர்ந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்லி, அவங்க சொல்லாத முறையில் பதில் சொல்லி, எப்படிலாம் சொல்லாமல் குறை இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி, எதெல்லாம் சொல்லி நிறைவுபடுத்தணுமோ அதெல்லாம் சொல்லி, அந்த கொள்கையை தெளிவாக நமக்கு கொடுக்கறதுக்கு பாம்பன் சுவாமிகள் செய்த நூல் தான் பரிபூரண ஆனந்த போதம். இது உங்களுக்கு கைவந்து விடுமானால், அவர் சொல்றாருல்ல பாம்பன் சுவாமி உங்களுக்கு முருகப்பெருமான் அருள்வான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சைவ சித்தாந்தம் மட்டும் இல்லை, உலகத்தில் அதுக்கு மேலே ஒரு தத்துவம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் அவரோட வேலையே. உலகத்தில் அனுபவத்தில் நீங்கள் எந்த வழிக்கு போகணுங்கிறத வள்ளலார் காட்டின பிறகும், நான் தான் கடைசி பிள்ளை, இதுக்கு மேலே யாரும் அந்த கொள்கையில் இல்லைன்னு அவர் சொன்ன பிறகும் இவர் ஏன் வர்றாருன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட். உங்களுக்கு தியரிட்டிக்கல் டிஃபிகல்ட்டுக்கு தான் வள்ளலார் அதாவது முடிவாயிட்டார். அதுக்கப்புறமும் உங்களுக்கு 1000 தான் ஞானம் இருந்தாலும் இப்போ வந்து என்ன, புளிப்பு சாப்பிடக்கூடாது, அதுவும் கோடை காலத்தில் சாப்பிடக்கூடாது. ஆனால் கோடை காலத்தில் மற்ற குழம்பு வச்சு சாப்பிட்டா நாக்கு கேட்குது. ஆனால் புளிப்பு வெயிலில் சாப்பிடக்கூடாது. ஆனால் வெய்ய காலத்தில் தான் மற்ற குழம்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவன் நாக்கு தான் கேட்கறது தான். அப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, நிறுத்துறதுக்கு முடியுதா? முடியாது. என்னதான் 1000 தெரிஞ்சாலும் எதையாவது நீங்கள் நிறுத்திடுறீங்களா? சும்மா சொல்லலாம். அது ஏதாவது காலம் கடந்து மாறி போயிருந்தா மாறி இருக்கலாமே தவிர, நாமெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறுத்துறோம்னா என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு நோய் வேணும். வைராகியெல்லாம் எங்கேருந்து வரும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் ஐயோ அப்படின்னு நாம நிறுத்துவோமே தவிர, அதான் கடவுள். வைராகியம் நம்ம சும்மா பேத்தலாம் சொல்லிட்டு இருப்போம். வைராகியம் எங்கே வந்தது நமக்கு? ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு பேர் வைராகியம் சொல்லிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையே தெளிவாக நீங்கள் படம் பிடிச்சிங்கன்னா சும்மா அம்பக்குன்னு தெரியும். அந்த பேசிக்கிட்டு இருக்கானு அங்கங்கே நூலை வச்சுக்கிட்டு டிவியை வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதெல்லாம் சும்மான்னு தெரியும். வாழ்க்கையில் நான் எதுக்கு நேராக அந்த அது இதுன்னு சொல்லாமல் வாழ்க்கையில் கொண்டு வர்றேன்? வாழ்க்கையில் இல்லாத நம்ம சும்மா படித்து மட்டும் ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்து போகிறோன்னா அதுக்கு டீ குடிச்சிட்டு போகலாம், அதுக்கு சாராயம் குடிச்சிட்டு போகலாம், முடிஞ்சா பாண்டிச்சேரி போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா வந்து சினிமா டிவின்னு எவ்வளோ ஆட்டம் பாட்டம் இருக்குது, அங்கே போயிட்டு போங்க. உண்மையில் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி கடவுள் இருக்கிறோம் அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தில் தெளிவாக அதுக்கு தான் நான் கோஜென்சி கொடுக்கறது. நம்ம பிரச்சனையில் நாம் எப்படி வளர்கிறோம், நம்ம மனம் எப்படி வளருது, அது உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டவங்க. நாம் குறைஞ்சபட்சம் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் நாம் தெளிவாக இருக்கிறப்ப நம்மளை பார்த்து பின்னாடியாதுங்க ஓஹோ இப்படிலாம் இருந்து அவங்க ஒழுங்காக போனாங்க அப்படின்னு உங்களை பார்த்து பின்னாடியாவது அதுங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நாம் ஒன்றும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஆன்ம லாபம் இருக்குது. அதை பற்றி என்ன இருக்குது? இப்போ பொண்டாட்டி செத்த உடனே புருஷன் செத்துட்டான் சார், வந்து இது வந்து நல்லது தானே, இது நீங்கள் எப்போ இது வந்து என்ன சார் ஓவர் மாயையில் இருந்துக்கிறான் சார்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் காதல்பான், அது உயிரும்பான், தயிரும்பான், எவனுக்கு அது சும்மா சினிமாவில் காமிச்சு ஏமாற்றின்னு இருப்பான். ஒரு பிரச்சனை வந்தால், சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்தால் காதலாவது கேதலாவது, அவன் சும்மா சினிமாவில் ஒன்னே காமிச்சு ஒரு விஷயத்தை காட்டி அதை உலகத்தை அதுக்குனுடைய உண்மையை சொல்லணும்னா அதை வச்சு அவன் காதல் எடுத்துன்னு இருப்பான். ஆனால் அதோட எதுவும் ப்ராக்டிக்கலாக எதுவும் ஒத்து வராது. அதனால தான் எவ்வளோதான் ஞானம் வந்தாலும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டை சொல்கிறவன் தான் பெரியாள். இப்போ வள்ளலார் சொல்கிற சின்னாலுன்னு இல்லை, வள்ளலார் ரொம்ப தெளிவாக ஒரு கொள்கையை, அது கொள்கைக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதெல்லாம் சொல்லி போயிட்டார். ஆனால் கொள்கை பிரச்சனையே அடுத்த கட்டம் என்னன்னா, நீ ஒன்று சொல்லிட்டப்பா, இந்த மாதிரிலாம் சொல்லினுங்கிறாங்களா, அதெல்லாம் நான் எப்படி ஒக்க தட்டுறது? இப்போ தொடப்பக்கட்ட வேலை என்னன்னு தெரியல. தொடப்பக்கட்ட வேலை என்னன்னா, நீங்கள் ஈர்க்கு தொடப்பம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒன்று ஏறி இன்னொன்று இறங்கின்னு இருக்கும். அது குத்தி ஒக்கத்தட்டி கட்டணும்ல. ஒக்கத்தட்டுறது அப்படிங்கிறதும் இந்த ஞானத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் சுத்தம் பண்ணணும்னா ஒக்கத்தட்டணும். அதுக்குள்ளே வந்து அந்த ஒக்கத்தட்டுற வேலையை செய்கிறது வந்து பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தான் பெருக்கிறதுக்கு பிரச்சனையில் தான் என்ன பண்ணிட்டீங்க, விதவிதமாக கருவியை மாற்றிட்டீங்க. அதனால் ஒன்றும் கவலை இல்லை. ஞானத்தை பெருக்கிறதுக்கு தான் நீங்கள் விட்டுடாதீங்கப்பா. எதிர்த்து பிரச்சனையாகி போச்சு. வேதத்தை நீங்கள் விட்டுட்டதுனால தான் வேற கட்சி தொடங்கிட்டீங்க. அதெல்லாம் வேணாம். ஞானத்தில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அனுபவத்தில் நீங்கள் வாங்க.
அவங்க வரலன்னா அதுக்கு நம்ம பிரச்சனை என்ன? அவங்களும் வந்து அனுபவிக்கும் போது தனியா வரட்டும். பிரச்சனைக்கு அது எதுக்காக கையில வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு எதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே எதுக்கு கையில வச்சுக்கிறாங்க. இந்த அதிகாரத்துக்காக அதை தனியா கையில வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அனுபவத்துக்கு வந்தா யாருக்கும் அதிகாரம் இருக்காது. இல்லை அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க அதிகாரம் வரும்? அதனாலதான் என்ன பண்றாரு, வேதம் முதலாய நூல்களை நீ படிக்கும் போதே அந்த சாமி போட்ட வார்த்தை நாருடைன்னு போட்டார்ல, படிச்சுன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு விநாயகர் வணக்கத்திலேயே நாரோடு உணர்ந்தார். அங்க அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லாம படிக்கிறது தான் நாரோடு உணர்தல். நாரோடு உணர்றதுன்னா அன்பு வச்சுக்கிட்டு படிக்கிறது. நீங்க அன்பு வைக்காம படிச்சீங்கன்னா நீங்க அதிகாரம் தான் வரும். என்ன அதிகாரம் பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க எப்படி ஏமாத்தலாம், அதுக்கு பேர் அதிகாரம். அதுக்கு பேர் ஞானம் தான். ஞானத்தோட வேலையை நான் தொடக்கத்துல என்ன சொன்னேன், அதிகாரம் திமிரு இதான் வரும் ஞானத்துல. ஆனா அன்பு வந்துருச்சுன்னா அதிகாரங்கிறது போய் அனுபவிக்கிறது வரும். அங்க எல்லாருமே சமமா தெரியும் உங்களுக்கு. அந்த சமமா தெரிகிற விஷயத்துல தான் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஞான பரம்பரையை எடுத்துக்காட்டி அதை ஒரு எல்லையை பாம்பன் சாமி அமைக்கிறாருங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ அவரே அதுக்காக பிறக்கல. வள்ளலார்லாம் நான் அதுக்காக பிறந்தேன் வருவிக்க உற்றேன்லாம் எழுதுறாரு. ஆனா பாம்பன் சாமிலாம் அதுக்காக பிறக்கல. அவர் ஒழுங்கா இருந்தார். அவரு இப்போ வந்து சரி அவரை வச்சு நாம இந்த வேலையை உலகத்துக்கு செய்யணும் அப்படின்னு முருகப்பெருமான் அல்லது எல்லாம் வல்ல பெரிய பரம்பொருள் முடிவெடுத்து அவரை வேலை வாங்கி அவர் 2 நூலை இந்த மாதிரி பெரிய நூல்களை சொல்லியிருக்காரு. ஞான பரம்பரையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு பரிபூரணானந்த போதத்தை பண்ணிட்டார். அனுபவ பிரச்சனையில தகர வித்தையை, வேதத்துல சொல்லப்பட்ட தகர வித்தையை திருஞான சம்பந்தர் எப்படி தெளிவுபடுத்தினார், அதுக்கப்புறம் வள்ளலார் வரைக்கும் எப்படி வருது, அருணகிரிநாதர் அதை எவ்வளவு விஸ்வரூபமா கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தகராலய ரகசியத்துல பாடுறார். இது 2ம் வந்து பாம்பன் சுவாமிகள் முடித்து வைத்த வேலை. அதனால இன்னொருத்தர் அதுக்கு வரணும்னு இல்லை. இப்ப நாமெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் நாம எப்படி உங்க வீட்டுல நீங்க கத்துக்கிட்டதை உங்க பிள்ளைங்களுக்கு வைக்கிறீங்கல்ல, உங்க வீட்டுல உங்களுக்கு நீங்க வீட்டுல பயன்படுத்துற விஷயத்துல ப்ராப்ளம் வந்தா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லு, இங்க இப்படி வைக்காதப்பா, இங்க வச்சா இது உழுவும், இங்க வச்சா இது வந்து சரி வராதுன்னு கத்துக் கொடுக்குறீங்கல்ல. அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான் நாம பண்ண போறோமே தவிர பெரிய பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டை தீர்த்து வச்சுதான் பாம்பன் சாமி இவ்வளவு வேலையை பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு நூல் தான் இது. அந்த மாதிரி நீங்க பரிபூரணானந்த போதத்தை பார்த்தீங்கன்னா கொள்கை பிரச்சனை உங்களுக்கு தெளிவாகும். அதுல எந்த மாதிரிலாம் அதை நீங்க அனுபவிக்க நினைக்கிறீங்களோ அந்த கொள்கை பிரச்சனை இதன் மூலமாக தீர்த்து பரிபூரணம் ஆனந்தம் அதுதான் போதம் என்பதாக சைவ சித்தாந்தத்தை வந்து ஒரு நிலை நிறுத்தி மெய்கண்டாரையும் மறுக்காம அதுக்குள்ள பெரிய விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் சமகால பிரச்சனையாக பாம்பன் சாமிகள் தெளிவாக்கி தந்ததை நாமெல்லாம் ஓரளவுக்கு அனுபவிப்பதற்கு இன்றைக்கு மருந்தீஸ்வரர் துணை நின்றதற்கு உங்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.